بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. அடுத்ததாக சகோதரர் அப்துல் நாசர் அவர்கள் நபிகளார் ஊட்டிய கல்வியும் பக்குவப்பட்ட தோழர்களும் என்பது பற்றி உரையாற்றுவார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பசங்க பயானை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதெல்லாம் பரிசு என்ன செஞ்சிடும், நிப்பாட்டிடும். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக கேட்கணும். மார்க்க விஷயங்கள் பேசும்போது நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஒழுக்கம். நம்முடைய மார்க்கம் என்ன செய்யுது, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க, சொன்னதை கேட்கக்கூடிய பிள்ளைங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் அமைதியாக இருக்கணும். எதுவும் செய்கிறதா இருந்தால் அமைதியாக செஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? பேசக்கூடாது. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஊட்டிய கல்வியும் பக்குவப்பட்ட தோழர்களும் என்ற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே அருமை சஹாபாக்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டார்கள், இந்த மார்க்கத்தை எந்த அளவிற்கு பின்பற்றினார்கள் என்பதற்குரிய சில சான்றுகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், அர் ரஹ்மான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது சூரத்து ரஹ்மான் என்ற அத்தியாயத்திலே முதலாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் தன்னை அர் ரஹ்மான், அளவிலா அருளாளன் என்று குறிப்பிடுகின்றான். அளவிலா அருளாளன் என்று அல்லாஹ் தன்னை குறிப்பிட்டு விட்டு அதற்கு சான்றாக முதலாவதாக அல்லாஹ் குறிப்பிடுவது அல்லமல் குர்ஆன், அவன் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அல்லாஹ் மனிதனை படைத்தான், அவனுக்கு தேவையான எல்லா விளக்கங்களையும் கற்றுக் கொடுத்தான். இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய கல்விக்கு அடுத்தபடியாகத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குர்ஆனை அல்லாஹ் கற்றுத்தந்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதின் நோக்கம், நாம் குர்ஆனில் என்ன இருக்கிறது
என்று தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய மார்க்கத்தில் கல்வி என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டாலே திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்களில் இல்ம் கல்வி என்ற வார்த்தை அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இறை செய்திக்குத்தான் இல்ம் என்ற வார்த்தை அதிகமான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வி என்று சொன்னால் நாம் ஒன்றை தெரிந்து கொள்வது மட்டும் கல்வி அல்ல. ஒன்றை தெரிந்து கொள்வது கல்வி என்று சொன்னால் அதனால ஒன்றை தெரிந்து கொள்வதனால் நமக்கு அல்லாஹ்கிட்ட எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்க போவதில்லை. நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் கல்வி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வது, தெரிந்ததை நடைமுறைப்படுத்துவது, பின்பற்றுவது, இதற்கு பெயர்தான் உண்மையான கல்வி. இன்றைக்கு அந்த உண்மையான கல்வி நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே அதிகமான இஸ்லாமிய பெருமக்கள், தாய்மார்கள், இளம்பெண்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெரியவர்கள், இவர்களெல்லாம் சரியான கல்வியை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சொன்னால் ஒரு கவலையான விஷயம், அதிகமானவர்கள் நாம் சரியான கல்வியை பெறவில்லை. கல்வி என்றால் என்ன பொருள்? கல்வி என்று சொன்னால் மார்க்கத்தை தெரிவது மட்டுமல்ல, தெரிந்த மார்க்கத்தை பின்பற்றுவதுதான் உண்மையான கல்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரே ஒரு விஷயத்தை தான் அதிகம் கேளுங்கள் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார். நீங்க குர்ஆன் முழுவதும் புரட்டி பார்த்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்ட்ட எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் பிரார்த்திக்க சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு, நபியே நீங்கள் இதை அதிகமாக என்னிடம் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கல்வி மட்டும்தான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. வகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. நீங்க குர்ஆன் முழுக்க தேடி பார்த்தாலும் இந்த ஒரு வசனத்தை தவிர வேற எதையும் நீங்க என்கிட்ட அதிகமா கேளுங்க அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன? வகுர் ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயாக என்று நபியை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். நாம ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்ஹம்து சூரா ஓதுறோம். இந்த அல்ஹம்து சூராவில் நாம அதிகமாக அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய விஷயம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை நேரான வழியில் செலுத்து என்று நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். நேர்வழி காட்டுதல் என்பது குர்ஆன்ல 2 அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவது அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா நேர்வழியை சொல்வது. நீங்க பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, இப்படி நேர்வழியை சொல்றோம் பாருங்க. இந்த நேர்வழியை சொல்வதற்கு பெயர் வழிகாட்டுதல். இன்னொரு அர்த்தம் நம்முடைய உள்ளத்தை கல்வியை கொண்டு போய் சேர்த்து, நேர்வழியை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த நேர்வழியின் அடிப்படையில் நம்மை வாழ வைப்பது. இதற்கு பெயரும் ஹிதாயத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நீங்கள் நேரான பாதைக்கு வழிகாட்டுகின்றீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரான பாதைக்கு வழிகாட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? நேர்வழியை சொல்லுவாங்கன்னு அர்த்தம். நம்முடைய உள்ளத்தை நேர்வழியில் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் நபிகள் நாயகத்துக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபிகள் நாயகமே நீங்கள் நாடியோருக்கு நீங்கள் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா,
மாறாக அல்லாஹ் தான் நாடியோருக்கு நேர்வழி காட்டுகிறான். அப்போ ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நபியே இன்னக்கல தஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நீங்கள் நேரான பாதையை காட்டுகின்றீர்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் நேர்வழியை காட்ட முடியாது, நீங்கள் நாடியோரை நேர்வழியில் செலுத்த முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகம் நேர்வழி காட்டுவது என்றால் என்ன அர்த்தம்? நேர்வழியை சொல்வது. நபிகள் நாயகம் மார்க்கத்தை சொன்னார்கள், அல்லாஹ்விடமிருந்து பெற்ற மார்க்கத்தை மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். ஆனால் எல்லோருடைய உள்ளத்தையும் மாற்ற முடிந்ததா? எல்லோருடைய உள்ளத்தை என்ன செய்ய முடியல? மாற்ற முடியல. அப்போ உள்ளத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில தான் நம்முடைய உள்ளத்தை நேரான வழியில் செலுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. இப்ப நாம நேர் வழியில் இருக்கிறோம் என்பதற்குரிய ஆதாரம் என்ன? கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முடியுமா? நாம நேர்வழியில் இருக்கிறோம் என்பதற்குரிய ஆதாரம் என்ன சொன்னோம்னா, மார்க்க கல்வியை தெரிவது மட்டும் நேர்வழி அல்ல, தெரிந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நடப்பதுதான் உண்மையான நேர்வழி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், ஃபபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்வீராக. அல்லாஹ் சொல்றான். அடியார்கள் என்றால் யார்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் இந்த பேச்சை, மார்க்கத்துடைய பேச்சை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் செவியுறுவார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அந்த மார்க்கத்தில் எது மிக அழகானதோ அதை பின்பற்றுவார்கள். நம்ம மார்க்கத்தில் நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, மிக நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம்னா என்ன? ஐங்கால தொழுகை, தொழுகையை நாம் தொழுவது கடமை, இது நல்ல விஷயம், கடமை. மிக நல்ல விஷயம் எது? ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை, இது மிக நல்ல விஷயம். அதே போன்று இரவு தொழுகையை தொழுவது சுன்னத், அதே இரவு தொழுகையை ரமதான் அல்லாத காலங்களில் வீட்டில் தொழுவது மிகச் சிறந்தது. சுன்னத்தான தொழுகையை பள்ளிவாசலில் தொழுவது நல்ல விஷயம், அதே சுன்னத்தான தொழுகையை வீட்டில் தொழுவது மிக நல்ல விஷயம். அப்போ மார்க்கத்தில் நல்ல விஷயங்களும் இருக்கிறது, மிக நல்ல விஷயங்களும் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு மூமின் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் இந்த பேச்சை செவியுறுவார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அதில் மிக அழகியதை பின்பற்றுவார்கள். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டி இருக்கின்றான். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், இவர்கள் தான் அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழி பெற்றவர்கள் என்று யாரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? மார்க்க செய்திகளை செவியுறுபவங்களை மட்டும் அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. யார் மார்க்க விஷயங்களை செவியுற்று அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சஹாபாக்கள் அத்தகைய கல்வியை தான் பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு நாம எத்தனையோ மார்க்க கல்வியை பெறுகின்றோம், ஐங்கால தொழுகை கட்டாய கடமை என்று தெரிந்திருக்கின்றோம். நம்மள எத்தனை பேர் அந்த ஐங்கால தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் யார்? எத்தனை பேர்? ஹராமான விஷயங்களை பார்க்க கூடாது என்று தெரிந்திருக்கின்றோம், உண்மையிலேயே ஹராமான விஷயங்களை தவிர்த்திருப்பவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளமாக சொன்னார்கள், ஒரு குழப்பம் ஏற்படும், அது எல்லா அரபிகளுடைய வீடுகளுக்குள் நுழைந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. அரபிகள் என்ன நபிகள் நாயகம் சொன்னது முஸ்லிம்கள். அப்போ ஒரு குழப்பம் ஏற்படும், அது எல்லா அரபிகளுடைய வீடுகளுக்குள் நுழையும் அப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்க. பாருங்க, இந்த குழப்பத்தை, இந்த ஹதீஸை சிந்திச்சு பார்த்தா இந்த நபிகள் நாயகம் சொன்ன குழப்பம் எது என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனால் இன்றைக்கு அந்த குழப்பம் எது என்று சொன்னால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்று நாம சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த டிவி, அதே போன்று மொபைல் போன், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்
நுழையாத வீடே கிடையாது. சரி, தொலைத்தொடர்பு சாதனங்கள் நல்லதுக்கு பயன்படுத்தப்படுதா, குழப்பத்துக்கு பயன்படுத்தப்படுதா? இன்றைக்கு அதிகமான மக்கள் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை மார்க்கத்துக்கு மாற்றமாகத்தான் செய்கிறாங்க, பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த செல்போனை பயன்படுத்தி எத்தனை பேர் மார்க்கத்தை படிக்கிறாங்க? கம்மியான நபர்கள். சில நாங்கள் செல்போனில் நாங்கள் மார்க்க பயான்களை கேட்கிறோம் சொல்லுவாங்க. மார்க்க பயானை கேட்கிறோம் என்று தட்டுவார்கள். எல்லா ஹராமான காட்சிகள், சினிமா படங்கள், காமெடிகள் என்று அப்படியே ஷைத்தான் இந்த செல்போன் உலகத்தில் இழுத்து செல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பேசினாங்க வச்சுக்கிடுங்க, இன்னைக்கு சமுதாயத்தின் நிலைமை என்ன? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளைய நிச்சயம் பண்ணிட்டா அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் டெய்லி செல்போன்ல பேசாட்டா அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிக்கல. சமுதாயத்தில் இன்றைக்கு இந்த வழிகேடு இந்த செல்போன் மூலமா நுழைஞ்சிருக்குதா இல்லையா? மாப்பிள்ளை பொண்ணு, ஒரு மாப்பிள்ளை ஒரு மார்க்கம் தெரிஞ்சவரா இருக்கிறாரு. ஒரு பெண்ணு பேசின பிறகு நான் செல்போன்ல பேச மாட்டேன், உடனே இந்த மாப்பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். என்னம்மா காரணம்? அவர் செல்போன்ல பேச மாட்டாரா என் பிள்ளைகிட்ட? ஒரு பொண்ணு மார்க்கம் தெரிஞ்ச பொண்ணா இருக்கிறாங்க, நிச்சயம் செய்த பிறகு நாம் இந்த மாதிரி பேசுறது மார்க்க தப்புன்னு சொன்னோம்னா அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். என்னம்மா காரணம்? இல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல. எந்த அளவுக்கு சமுதாயம் சீரழிந்து இருக்கு பாருங்க. அவர்கள் திருமணம் முடித்தால்தான் அவங்க ஒரு கணவனுக்கு கணவன் மனைவி என்ற உறவு ஏற்படும். அதற்கு முன்னாடி அவங்க அந்நிய ஆண் அந்நிய பெண் தான். ஆனால் இன்றைக்கு இந்த செல்போன் என்ற குழப்பத்தினால் ஹராமான காரியங்கள், ஏராளமான ஹராமான விஷயங்கள் சமுதாயத்தில் நுழைந்து விட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு காதலுங்கிற பேர்ல பல இளம் பெண்கள் படிதாண்டி செல்வதற்கு, பல இளைஞர்கள் வழிகட்டி செல்வதற்கு எது காரணமா இருக்குது? இந்த செல்போன் காரணமா இருக்கு. பல பெண்கள் கணவனுக்கு கட்டுப்படாமல் போவதற்கு எது காரணமா இருக்குது? செல்போன் காரணமா இருக்கு. பல ஆண்கள் மனைவியை வெறுப்பதற்கு எது காரணமா இருக்குது? செல்போன் காரணமா இருக்கு. என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க யோசித்து பார்க்கணும். எப்படி யோசித்து பார்க்கணும்? கணவர் வீட்டுக்கு வர்றார், வீட்டுக்கு வந்த உடனே கணவர் வந்துட்டாரு, மார்க்க அடிப்படையில் கணவருக்குரிய பணிவிடையை செய்யணும் அப்படின்னு நீங்க செல்போனை ஒரு ஓரமா தூக்கி வச்சீங்கன்னா நீங்க செல்போனுக்கு அடிமை கிடையாது. உங்களை நீங்களே பரிசோதித்து பார்க்கலாம். வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள வரும்போதே வந்துட்டார மனுஷன், நம்ம பார்க்க முடியாத, எப்படா இவர் சாப்பிட்டு தூங்குவாரு அப்படின்னு ஒரு மனநிலை போச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நாம செல்போனுக்கு அடிமை ஆயிட்டோம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய விவாகரத்துகள், நிறைய தலாக்குகள், கணவன் மனைவி பிரிவினைகள் எதனால ஏற்படுது? இந்த செல்போனால ஏற்படுது. அப்ப எதற்காக நான் சொல்ல வருகின்றேன்? கல்வி என்பது ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு பெயர் கல்வி கிடையாது. நம்ம மார்க்க அடிப்படையில் கல்வி என்று சொன்னால் தெரிந்ததை பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை பின்பற்றுவதுதான் உண்மையான கல்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்தகைய கல்வியைத்தான் சஹாபாக்களுக்கு ஊட்டினார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் குர்ஆனை படித்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. குர்ஆனை எந்த எண்ணத்தில் படிக்க வேண்டும்? குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் படிக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யஹூதி நசாராக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அந்த தௌராத் வேதத்தின்படி நடக்காதவர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, பொதி சுமக்கக்கூடிய கழுதையுடைய உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
குர்ஆனை மார்க்கத்தை பெற்று நல்ல விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, நல்ல விஷயத்தை படித்தால் மட்டும் போதாது, அதை பின்பற்றுவதுதான் உண்மையான கல்வி என்பதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌராத் வேதப்படி நடக்காதவர்களை கழுதைக்கு பொதி சுமக்கக்கூடிய கழுதைக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பாருங்க, சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மார்க்க கல்வியை தெரிந்து கொண்டதோடு அதை எந்த அளவிற்கு பின்பற்றினார்கள். சஹீஹுல் புகாரில 888வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உக்பா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடிச்ச உடனே அவங்க ஒரு அம்மா இந்த உக்பா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க, உக்பா அவர்களே, உனக்கும் நான் பாலூட்டி உங்களுக்கும் நான் குழந்தையாக இருக்கும்போது பாலூட்டி இருக்கிறேன், நீங்கள் திருமணம் முடித்த பெண்ணுக்கும் நான் பாலூட்டி இருக்கிறேன். ஒரு பெண்ணு 2 குழந்தைக்கு பாலூட்டி விட்டால் அவங்க 2 பேரும் பால்குடி சகோதரி ஆயிடுவாங்க. உடன் பிறந்த சகோதரியை எப்படி திருமணம் செய்யக்கூடாதோ அது மாதிரி பால்குடி சகோதரி திருமணம் செய்யக்கூடாது. இப்ப இந்த உக்பா பின் ஹாரிஸ் அந்த அம்மாட்ட சொல்றாங்க, நீங்க எனக்கு பால் ஊட்டியதா சொன்னதும் கிடையாது, என் மனைவிக்கு பால் ஊட்டியதா நான் எனக்கு தெரியவும் செய்யாது, நீ இப்போ சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்ன பிறகு அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் பால் ஊட்டி இருக்கின்றேன். அந்த சஹாபி என்ன செய்றாரு, 1 மாத காலம் பயணம் செய்து நபிகள் நாயகத்திடம் அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த பெண்ணை திருமணம் செய்தேன். ஒரு பெண் கூறுகிறார், நான் குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்கும் என்னுடைய மனைவி குழந்தையாக இருக்கும் போது அவளுக்கும் அந்த பெண் பால் ஊட்டியதாக கூறுகின்றாள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, கைஃப வகத் கீல, சொல்லப்பட்ட பிறகு நீ எப்படி சேர்ந்து வாழ முடியும்? உடனே சஹாபி என்ன செய்றாங்க, தன்னுடைய மனைவியை தலாக் விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்றாங்க. இது சஹாபாக்கள், நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு ஊட்டிய கல்வி, சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறை. இன்றைக்கு நம்ம மார்க்கத்தை தெரிகிறோம், தெரிந்த மார்க்கத்தை தவறு என்று தெரிந்தால் அதை விலகிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்குதா? உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாம சிரமமான நேரத்தில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நாம கஷ்டப்படுறோம் வச்சுக்கிடுங்க, வறுமையில வாடுறோம், துன்பத்தில் வாடுறோம், நோயில வாடுறோம், அந்த மாதிரி சிரமத்தில் நாம அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹ் இது சிரமத்தை நீக்குன்னு கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிரமப்படுறவன் கேட்கக்கூடிய துஆவை உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு. பாங்க டைம் ஆயிடுச்சு, பாங்க முடிந்த பிறகு பயான் தொடரும். அப்ப நாம சிரமத்தில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். அப்போ ஒரு மனிதர் பயணத்தில் இருக்கிறார், இன்றைய கால பயணமே எவ்வளவு சிரமம் நமக்கு தெரியும். அப்போ அந்த மனிதர் பயணத்தில் இருக்கும்போது பயணத்துடைய சிரமத்தினால தலையெல்லாம் புழுதி படிந்து இருக்கிறது. அப்போ அவர் அல்லாஹ்ட்ட கையேந்திய சிரமத்தில் யா ரப் யா ரப் யா ரப்னு துஆ செய்றார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஓ மஷ்ரபு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராமா இருக்குது. மல்பசு ஹராம், அவருடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. ஓ மத்அமு ஹராம், அவருடைய உணவு ஹராமா இருக்குது. ஓ குதிய பில் ஹராம், அவர் ஹராமிலேயே மூழ்கி திளைத்தவராக இருக்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், அவருக்கு எப்படி பதிலளிக்கப்படும்? அப்போ நாம குடிக்கக்கூடிய பானம் இருக்கு பாருங்க, ஒரு ஆள் சாராயத்தை குடிக்கிறாரு, சாராயத்தை குடிக்கக்கூடியவர் அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ்னு துஆ எவ்வளவு கஷ்டத்தில் கேட்டாலும் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருவன் என்ன செய்கின்றார், ஹராமான வட்டி வாங்கி ஹலாலான பொருளையே சாப்பிடுறார். வட்டி காசு வாங்கி 1 லிட்டர் தண்ணி வாங்கி குடிக்கிறார் வட்டி காசுல, இவர் ஹராமத்தை குடிக்கிறார். அல்லாஹ் தடுத்த பொருளை குடித்தாலும் அது ஹராம் தான். ஹராமான வழியை சம்பாதிச்சு அவர் குடித்தாலும் அப்பொழுது அது ஹராம் தான். அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஓ மல்பசு ஹராம், அவருடைய ஆடையும் ஹராமா இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அவர் மார்க்கம் தடுத்த ஆடைகளை அணிந்திருக்கின்றார்.
அது ஹராமான வழியில சம்பாதிச்சு அவர் ஆடை வாங்கி அணிஞ்சிருக்கிறார். இப்ப இது ஒரு பெண்ணுக்கு பொருத்தி பாருங்க. பெண்களுக்கு இஸ்லாம் ஆடை ஒழுக்கங்களை சொல்லுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா நிசா நபி யா அய்யுஹ நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் மூமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுடைய எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, தங்கள் மீது தலைமுக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமான பெண் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய முகம் தெரியலாம், அலங்காரம் செய்யப்படாத முகம், அவங்களுடைய முன்கைகள் வெளியே தெரியலாம். மற்ற எல்லா அந்த பகுதிகளையும் ஒரு பெண் அந்நிய ஆடவருக்கு முன்னால் மறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆயத்து அருளப்பட்டவன, இந்த வசனம் அருளப்படுறதுக்கு முன்னாடி சஹாபி பெண்கள் கண்ணியமான ஆடை அணிவாங்க, தலையை மறைக்க மாட்டாங்க. இந்த ஆடை கண்ணியமான ஆடையோடு சேர்த்து அதிகப்படியாக தலைமுக்காடு அணிய வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் பேசுகிறது. அப்ப இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபி பெண்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தலைமுக்காடு இல்லை. அப்போ கீழாடை வந்து பெரிய துணியா உடுத்துவாங்க. அந்த கீழாடையில ஒரு பகுதியை கிழித்து அது தலைமுக்காடா போட்டுக்கிட்டு அவங்க வெளியே வர்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில 4758வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யர்ஹமுல்லாஹு நிசாயில் முஹாஜிராத் அல் ஊவல், ஆரம்ப கால ஹிஜ்ரத் செய்த பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தோன்னே அவங்களுக்கு தலைமுக்காடு இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய கீழாடையை கிழித்து அதை ஒரு பகுதியை தலைமுக்காடாக போட்டுக்கொண்டார்கள். அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு அறிவிக்கிறாங்க. இது சஹாபி பெண்கள் பெற்ற கல்வி. அல்லாஹ்வுடைய சட்டத்தை தெரியுறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரியுறாங்க, அதை உடனே அவங்க பின்பற்றுறாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்றைய நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பர்தா சிஸ்டம் என்பது எப்படி ஆயிடுச்சு? பர்தா என்பதே அது ஒரு கவர்ச்சி உடையாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அவள் ஒரு பர்தா உடையை தேடி சென்றால் எந்த கடையிலுமே மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு பர்தா உடை கிடைத்தல் என்பது ரொம்ப அரிதாகி போய்விட்டது. ஏதாவது ஒரு அந்த பர்தாக்கள்ல மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி டைட் பர்தா, மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி முக்காடுகள், பயான்ல சொல்ல முடியாத ஆடை அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு பர்தாக்கள்ல வந்துருச்சு. பர்தா அணிஞ்சிட்டு போறாங்க, லவ்வாட்டின் போட்டிருக்கு. அந்த லவ்வாட்டின் வரையப்பட்ட இடத்தை நம்ம பயான்ல சொல்ல முடியாது. ஒரு சாதாரண நாகரிக மனிதனால் சொல்ல முடியாத இடங்கள்ல எல்லாம் ஆற்றின் வைத்துக்கொண்டு இன்றைக்கு போனா இதுக்கு பேர் கல்வியா, இதுக்கு பேர் மார்க்க கல்வியா? பர்தாவை அணிந்து கொண்டு குத்தாட்டம் போட்டு அதை யூடியூப்ல பதிவிடக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். பர்தாவை அணிந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறாங்க. ஒரு தாய் உட்கார்ந்து இருக்கிறா, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 10, 11 படிக்கக்கூடிய மகள்கள் இருக்கிறாங்க. ஒரு மகள் சொல்றா, ஒரு நடிகன் பேரை சொல்லி, எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், அம்மாக்கு அப்படியே சிரிப்பு. இன்னொரு மகள் சொல்றா, இன்னொரு கூத்தாடி பேரை சொல்லி, எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், உடனே அம்மாக்கு ஹாஹான்னு சிரிப்பு. சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்கு யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதை விட்டும் நாசமா இருக்கிறது. என்ன ஆதாரம் தெரியுமா? யூடியூப் சேனல் நடத்துறாங்க. கட்டிய மனைவியை, அந்த மனைவி கொஞ்சம் அழகு கம்மியா இருந்தா யூடியூப் சேனல் கண்டிப்பா நடத்த மாட்டான். அவள் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக தன்னுடைய மனைவியின் அழகை பல முஸ்லிம்கள் வியாபார சரக்காக பயன்படுத்துறாங்க. நாங்க ஷாப்பிங் போறோம், அவ இளநீ குடிக்கிறது யூடியூப்ல. சரி, ஒரு முஸ்லீம் பெண் இப்படி யூடியூப்ல போடுறாங்க, அது கீழே போய் பார்த்தா 1,84,000 பேர் பார்த்துருக்கிறாங்க.
அப்ப சமுதாயம் எங்க இருக்குது? இன்னைக்கு டெலிவரியை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலையே தவிர யூடியூப் சேனல் என்ன நடக்குது? முஸ்லிம்கள் இன்றைக்கு அவள் 1 மாதமாக இருக்கிறாள், 2ஆம் மாசமா இருக்கிறாங்க, 3ஆம் மாசமா இருக்கிறாங்க, ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் கேமரா போகுது. அதை தெரிஞ்சு என்ன சமுதாயத்தை சொல்லுங்க. இன்னைக்கு அதை எத்தனை இஸ்லாமிய தாய்மார்கள் வரவேற்கிறார்கள். வரவேற்கக்கூடிய கூட்டமும் ஒரு தீமையை நாம் உள்ளத்தால் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் அந்த தீமையை செய்யக்கூடியவனுக்கு எவ்வளவு பாவம் எழுதப்படுமோ அதே மாதிரி ஆதரிக்கக்கூடிய கூட்டத்துக்கும் ஏற்படும். இன்னைக்கு முஸ்லிம் பெண்களுடைய நிலைமை எப்படி சென்று கொண்டு இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகவாதியுடைய 2 குரூப்பை பத்தி சொன்னாங்க. 2 சாரார் அவங்க நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. 2 சாரார் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க. நபிகள் சொன்னா அவங்கள பார்க்கல. அல்ல ஒரு கூட்டம் யாரு? நபிகள் சொல்லி காட்டுறாங்க, கைகளில் சாட்டைகளை வைத்துக்கொண்டு ஆடு மாடுகளை அடிப்பது போல், மிருகங்களை அடிப்பது போல் மனிதர்களை அடிப்பார்கள். இந்த கூட்டம் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க. சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். இன்னொரு கூட்டம் யாரு? நபிகள் சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். அவங்க ஆடை அணிஞ்சிருப்பாங்க, அந்த ஆடை அந்தரங்கங்களை மறைக்கக்கூடிய ஆடையாக என்ன செய்யாது, இருக்காது. மாயிலாத்துன், அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு செல்வார்கள். முமீலாத்துன், பிற ஆண்களை சாய்க்கக்கூடிய வகையில் அவர்கள் செல்வார்கள். ருவூசுன்னக அஸ்ரிமத்துல் புகுத், அவங்க தலையை பார்த்தோம்னா ஒட்டக திமிழ் மாதிரி இருக்கும். இது மட்டும்தாங்க இந்த அடையாளம் அல்ல. இது கூட பல இடங்களில் வளைகுடா நாடுகளில் போகும்போது பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய சில இளம்பெண்களை பார்க்கும்போது இந்த அடையாளம் வந்துருச்சு. தலைமுடியை பார்த்து அப்படி தூக்கிட்டு என்ன செய்யும், நிற்கும். ஒரு தலை இருந்தால் அவ்வளோதானே இருக்கும். 2 தலை, அந்த முக்காடு என்ன செய்யும், தலைக்கு மேலே கிடக்கும். இதெல்லாம் யாருடைய அடையாளம்? நபிகள் சொன்னாங்க, இந்த பெண்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள், சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகர மாட்டார்கள். ஆனா இன்றைக்கு மார்க்க கல்வியை நாம தெரிகிறோம். மார்க்க கல்வியை தெரிந்தால் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? மார்க்கத்தை பின்பற்றுவதுதான் சரியான ஒரு கல்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல 1727வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன்சல்லா இஸ்ரத்தை அஷ்ரத ரகா ஃபி யௌமின் வ லைலா, யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத் தொழுகிறார்களோ புனியலஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, அந்த 12 ரக்காத்துகளின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். கடமையான தொழுகை நம்ம கண்டிப்பா தொழுகிறோம், தொழாட்டா அது பெரும்பாவம். கடமையான தொழுகையை தொழுது உபரியான தொழுகை நிறைய சொல்லப்பட்டு, வித்ரு தொழுகை, சுபுவுடைய முன் சுன்னத்து, லுஹருடைய முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, அசருக்கு முன் சுன்னத்து, மக்ரிபுடைய முன் சுன்னத் பின் சுன்னத், இஷாவுடைய முன் சுன்னத் பின் சுன்னத், தஹஜ்ஜத் தொழுகை, லுஹா தொழுகை, இப்படி பல தொழுகை இருக்கு. இந்த தொழுகை எல்லாம் தொழுதுட்டா அதில் 12 ரக்காத் வந்துடும். சரி, எல்லாத்தையும் தொழ முடியலையா? ஏதாவது ஒரு 12 ரக்காத்தை தேர்ந்தெடுத்து தினந்தோறும் தொழுது வந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான், சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டா. நபிகள் நாயகம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா சொல்றாங்க, மா தலத்துஹுன்ன முந்து சமயத்துஹுன்ன மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து இந்த ஹதீஸை நான் செவியுற்றதிலிருந்து நான் இதை விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி உம்மு ஹபீபா சொல்லிட்டு இந்த ஹதீஸை அம்பசா என்பவருக்கு அறிவிக்கிறாங்க. அந்த அம்பசா சொல்றாரு, மா தலத்துஹுன்ன முந்து சமயத்துஹுன்ன மின் உம்மு ஹபீபா, உம்மு ஹபீபா அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸை நான் செவியேற்றதிலிருந்து இதை நான் விட்டதே கிடையாதுன்னு அம்பசா சொல்றாரு. அம்பசா செய்றாரு, இந்த செய்தியை அம்ரு இப்னு அவுஸ் என்பவருக்கு அறிவிக்கிறார். அந்த அம்ரு இப்னு அவுஸ் சொல்றாரு, மா சமயத்துஹுன்ன மா தலத்துஹுன்ன முந்து சமயத்துஹுன்ன மின் அம்பசா, அம்பசாவிடமிருந்து இந்த ஹதீஸை நான் செவியேற்றதிலிருந்து நான் விட்டதே கிடையாது. இந்த அம்ரு இப்னு அவுஸ் என்பவர் நோமான் என்பவருக்கு அறிவிக்கிறார். அந்த நோமான் சொல்றாரு,
மா தரத்துகுன்ன முன்பு சமீத்துகுன்ன மின் அம்ருபின் ஹவுஸ், அம்ருபின் ஹவுஸிடமிருந்து நான் இந்த ஹதீஸை செவியேற்றிலிருந்து விட்டதே கிடையாது. நபிகள் நாயகம் ஊட்டிய கல்வி, நபிகள் நாயகம் கால சஹாபாக்கள் வாழ்ந்த நடைமுறை. ஒரு செய்தியை செவியேற்கும் பொழுது அவர் அதை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். அதே போன்று முஸ்னத் அஹ்மதுல 838வது செய்தியை பதிவு செய்யப்பட்டு, ஒரு யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய அடிமைகள் கிடைச்சாங்க. அடிமைகள் அன்றைய காலத்தில் நிறைய பணிவிடை செய்வாங்க, வீட்டில் சமையல் பண்ணுவாங்க, மாவு குழைப்பாங்க, வெளியே போய் சம்பாதிச்சு எஜமானு கொடுப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு நிறைய அடிமைகள் கிடைக்குது. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. ஃபாத்திமாட்ட சொல்றாங்க, வல்லாஹி லக்க சனவுத்து, ஃபாத்திமாவே எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, உழைச்சி உழைச்சி என் நெஞ்செல்லாம் நோய்வாய்ப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. ஃபாத்திமா சொல்றாங்க, வல்லாஹி லக்க தகந்து ஒக்கது மஜல்லத் எதாய, நான் மாவு குழைச்சு என் கையெல்லாம் காய்த்து போய் விட்டதுன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொன்ன பிறகு அப்ப எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கைன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகளும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனும் எவ்வளவு சிரமமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃபாத்திமாட்ட அலி சொல்றாங்க, உங்க தகப்பனாருக்கு நிறைய அடிமைகள் வந்திருக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேருமே கஷ்டப்படுறோம், நமக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு அடிமை நீ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுப்பாரு அப்படிங்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ஜித்தி யா புனையா, மகளே எதுக்காண்டி வந்தீங்க? ஃபாத்திமா சொன்னாங்க, ஜித்து கலி சல்லிம் அலைக்கு, உங்களை சலாம் சொல்றதுக்காண்டி வந்தேன்னு சொல்லி திரும்ப வந்துட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமாட்ட கேட்டாங்க, நீங்க உங்க வாப்பாட்ட போய் கேட்டீங்களா? நான் வெக்கப்பட்டு வந்துட்டேன், எனக்கு கேட்கறது வெக்கமா இருந்துச்சு. அப்ப ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க, நாம ரெண்டு பேரும் போய் என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு உழைச்சு வயசாயிட்டு என் நெஞ்செல்லாம் நோய்வாய்ப்பட்டுடுச்சு. ஃபாத்திமா சொல்றாங்க, நான் மாவு குழைச்சு கையெல்லாம் எனக்கு காய்த்து போய் விட்டது, உங்களுக்கு அடிமைகள் வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு சில ஒரு அடிமை எங்களுக்கு என்ன செய்யுங்க, தந்து உதவுங்கன்னு கேட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா உஅதீகுமா, உங்க ரெண்டு பேருக்கும் என்னால் தர முடியாது. வஅதவு அஹ்ல சுஃபதி தத்வி புத்தூனஹும், திண்ணை சஹாபாக்கள் அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு எதுவுமே இல்லை, சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி இல்லை, அவங்க பசி கொடுமையினால் வயிறுகளை சுருட்டி கொண்டு அந்த சகாபாக்கள் படுத்து கிடக்கிறாங்க. நான் இந்த அடிமைகளை எல்லாம் விற்று அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பேனே தவிர உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு பேரும் வேகமா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் உள்ள போர்வையை பார்த்தா கோபத்தில் வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் போர்வையை மூடிட்டு படுக்கிறாங்க. அந்த போர்வையை மூடினால் தலையை மறைத்தால் கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. அப்ப ரசூல் அனுப்பிச்சாங்க, ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காண்டி வர்றாங்க. வந்தவுடனே வீட்டுக்குள்ள வந்தவுடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமாவும் ஒரே போர்வையை மூடிட்டு படுத்து கிடக்குறாங்க. தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. அப்ப ரசூலா வர்றதை பார்த்த உடனே ரெண்டு பேருமே பாய்ந்து எழுவதற்கு நிற்கும் போது ரசூலா அப்படியே படுத்தே கிடங்கன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியில் உட்கார்றாங்க. இன்றைக்கு இப்படி ஒரு மாமனார் நடக்க முடியுமா எனக்கு தெரியல. ஒரு மாமனார் போய் தன் மகளுக்கும் மருமகனுக்கும் மத்தியில் உட்கார்ந்தா மருமகன் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது, மகளே சம்மதிக்குமான்னு தெரியல. ரசூலாவுடைய அந்த அழகிய நடைமுறை. அப்படி போய் உட்கார்ந்த உடனே, நீங்க எங்கிட்ட எதை கேட்டீங்களோ, அலா உஹ்பிருக்குமா பி ஹைரும் மிம்மா சஅல்துமானி, நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட எதை கேட்டீங்களோ அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ்வின் தூதரே நீங்க சொல்லுங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹ் அக்பர் 10, 33 தடவை சொல்ல ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ்ல 10, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் சுப்ஹானல்லாஹ் 10 சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 10 சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 10 சொல்லுங்க. 5 வேளை தொழுகைக்கு பிறகு தூங்கும் போது சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 தடவை நீங்க சொல்லிட்டு தூங்குங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி மா தரக்துஹுன்ன முந்து அல்லமனிஹின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இதை கற்றுத் தந்ததிலிருந்து நான் இதை விட்டதே கிடையாது. அந்த இடத்துல இப்னு கவ்வான் ஒரு ஆள் இருக்கார். அவர் அலி ரலியல்லாஹு அவங்களை பார்த்து கேட்கிறாரு, வலா லைலத்த சிஃபின், சிஃபின் யுத்தம் நடந்துச்சு. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கும் நடந்த ஒரு பெரிய யுத்தம் சிஃபின் யுத்தம். அப்ப நாளை காலையில் சிஃபின் யுத்தம் நடக்க போதுன்னா இன்னைக்கு நைட்டு யுத்தத்துக்காண்டி ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, சிஃபின் யுத்த நைட்டில் கூட நீங்க இதை விடலையா? அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும், வலா லைலத்த சிஃபின், சிஃபின் யுத்தம் நடந்த இரவில் கூட நான் இதை விட்டதே கிடையாது. பயங்கரமான யுத்தம் தான், ஆனா அந்த இரவுல கூட நான் இந்த நபிகள் நாயகம் சொல்லி தந்த இந்த விஷயத்தை விட்டது கிடையாது. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கல்வி எப்படி ஊட்டப்பட்டார்கள், கல்வியை எப்படி பெற்றார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுது. கல்வி என்பது ஒன்றை தெரிவது மட்டும் கல்வி அல்ல, நம்மால் இயன்றவரை தெரிந்ததை பின்பற்றுவதுதான் உண்மையான கல்வி. நாம பார்க்கிறோம் சஹீஹுல் புகாரில 1121 1122 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன, ஏதாவது ஒரு கனவு கண்டாங்கன்னா சுபு தொழுத பிறகு ரசூலாட்ட வந்து அந்த கனவை சொல்லுவாங்க. கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். கனவுக்கு யாரும் விளக்கம் சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்ட்ட இறை செய்தி வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவுடைய விளக்கத்தை அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யூசுப் நபிக்கு கனவுடைய விளக்கத்தை நாம் சொல்லி கொடுத்தோம். கனவுடைய விளக்கம் தெரிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்ப சஹாபாக்கள் கனவு கண்டா நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அந்த கனவுக்குரிய விளக்கத்தை செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னோம்னா, அவங்க சொல்றாங்க, 2 மலக்குமார்கள் என்னை பிடித்து கொண்டு செல்றாங்க. வதஹபாபி இலா ஜஹன்னம், என்னை பிடித்து கொண்டு 2 மலக்குமார்கள் இப்னு உமரை பிடித்து கொண்டு நரகத்தை நோக்கி என்னை கொண்டு போறாங்க. அந்த நரகம் எப்படி இருக்கிறது, அந்த நரகத்துக்கு வந்து கிணறுக்கு சுற்றுச்சுவர் இருக்கிற மாதிரி அந்த நரகத்துக்கு சுற்றுச்சுவர் இருக்குது. லஹா கர்ணானி, அந்த நரகத்துக்கு கொப்பு மாதிரி 2 தூண்கள் இருக்கு. அப்ப நரகத்தை நோக்கி இப்னு உமரை இழுத்துட்டு போறாங்க. அப்ப இப்னு உமர் அந்த நரகத்துல பாக்குறாங்க, அவங்களுக்கு அறிமுகமான சில மனிதர்களும் நரகத்துல கிடக்கிறாங்க. அவங்க யாருன்னு பேரை சொல்லல, எனக்கு நல்ல தெரிந்த சில மனிதர்களும் அந்த நரகத்துல கிடக்கிறாங்க. அப்போ இவங்க இப்னு உமர் என்ன செய்யறாங்கன்னா, அஊது பில்லாஹி மினன்னார், அஊது பில்லாஹி மினன்னார், அஊது பில்லாஹி மினன்னார், நரகத்தை விட்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி அப்படி கனவுல கத்துறாங்க. கத்துறவன இன்னொரு வானவர் வர்றார். வானவர் வந்து 2 மலக்குமார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு நரகத்தை நோக்கி கொண்டு போறாங்க. இன்னொரு வானவர் வந்து இப்னு உமரை பார்த்து சொல்றாங்க, இன்னக லம் துர, நீ வந்து திகிலூட்டப்பட மாட்டீர்கள், உங்களுக்கு எந்த பயமும் ஏற்படுத்தப்படாது, நீங்க நரகத்தில் போய் விழுந்துடவே பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னவன இந்த கண் விழிச்சிடுறாங்க. இந்த கனவை ரசூலாட்ட போய் சொல்லணும். நபிகள் நாயகம் தேடி போறாங்க, அவங்கள சந்திக்க முடியல. உடனே தங்களுடைய சகோதரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாட்ட வந்து தான் கண்ட கனவை என்ன செய்றாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்த உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இப்னு உமர் கண்ட கனவை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொன்னாங்க, நிஅமல் அப்து அப்துல்லா, அப்துல்லா வந்து மிகச்சிறந்த நல்லடியார், லவ்கான யுசல்லி மினல் லைல், அவர் இரவில் தஹஜ்ஜத் தொழுகையை தொழக்கூடியவராக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அந்த கனவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் சொல்றாங்க, அப்துல்லா வந்து இரவு தொழுகையை விடாமல் தொழ வேண்டும், ரொம்ப நல்ல மனிதர், நரகத்துக்கெல்லாம் போக மாட்டார், ஆனால் அவர் இரவு தொழுகையை விடாமல் தொழுதால் மிகச் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் அப்துல்லா இப்னு உமர் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. இப்னு உமருடைய மகன் சாலிம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஃபகான அப்துல்லா லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா, அதற்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாவற வரைக்கும் இரவுல கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்களாம், அவங்க அதிகமான நேரம் தொழுது கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகத்திலிருந்து ஒரு செய்தியை பெறுறாங்க, ஒரு ஹதீஸை பெற்றவுடன் அதை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி நாம பார்க்கிறோம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. புகாரில 1323வது செய்தி 24வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் தபிய ஜனாசத்தன் ஃபலவ் கீராத்துன், யார் ஒரு ஜனாசாக்கு பின்னாடி பின்தொடர்ந்து போறாங்களோ அவங்களுக்கு ஒரு உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். கீராத், ஒரு கீராத் நன்மை. ஒரு கீராத்னா என்ன? உஹது மலை அளவு. இந்த ஹதீஸ்ல பின்தொடர்ந்து செல்பவருக்குரிய சிறப்பு மட்டும்தான் சொல்லப்படுது. மற்ற ஹதீஸ்கள்ல ஜனாசாக்கு பின்னாடி போனா ஒரு கீராத் நன்மை, தொழுது அடக்கம் செய்யற வரைக்கும் இருந்தோம்னா 2 கீராத் நன்மை. ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு, 2 கீராத் என்பது 2 உஹது மலை அளவு நன்மை செய்ய கிடைக்கும். பெண்கள் ஜனாசாக்கு பின்னாடி போக முடியாது, தடை செய்யப்பட்டிருக்கு. ஆண்கள் ஜனாசாக்கு பின்னாடி போய் தொழுகையிலையும் கலந்து கொண்டா அவங்களுக்கு 2 கீராத் நன்மை செய்ய கிடைக்கும். பெண்கள் வாய்ப்பு இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம், ஜனாசாக்கு பின்னாடி போகாம ஜனாசா தொழுகையில பங்கெடுக்கலாம். இப்ப அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தபிய ஜனாசத்தன் ஃபலவ் கீராத்துன், யார் ஜனாசாக்கு பின்னாடி போறாங்களோ அவங்களுக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அக்ஸர் அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரொம்ப அதிகமா செய்திகள் அறிவிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களான்னு தெரியலங்கிறாங்க இப்னு உமர். அப்போ இப்னு உமர் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களான்னு தெரியறதுக்காண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு ஆளை அனுப்பி அபூ ஹுரைரா இப்படி அறிவிக்கிறாரு, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு நீங்க அப்படி தெரிந்து கொள்வதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு இவர் அப்படியே பயங்கரமான ஒரு டென்ஷன்ல இருக்கிறாரு. கல் எடுத்து என்ன செய்றாரு, இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன டென்ஷன் பின்னாடி வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்டாங்க, அபூ ஹுரைரா இப்படி அறிவிக்கிறாரு, யார் ஜனாசாக்கு பின்னாடி போறாங்களோ அவங்களுக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னதா அபூ ஹுரைரா அறிவிச்சிருக்கிறாங்க, இது சரியான்னு கேட்டவன, ஆமா ரசூலுல்லாஹ் சொல்லி நான் செவியேற்றிருக்கிறேன். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பதறி போய் சொல்றாங்க, லகத் ஃபர்ரத்னா ஃபீ கராரீத கஸீரா, நான் ஏராளமான கீராத்துகளை தவற விட்டு விட்டேனே. ஃபர்ரத்து லையாத்து மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் வீணாக்கி விட்டேனே. அவங்களுக்கு என்ன டென்ஷன், இந்த ஹதீஸ் நமக்கு தெரியாம போச்சே. தெரியாம போனதுனால நம்ம ஏராளமான ஜனாசாக்கு அவர் பின்னாடி போக வாய்ப்பு இருந்தும் இந்த ஹதீஸ் தெரியாதனால பின்னாடி போகல. அப்ப ஏராளமான கீராத்துகளை நான் வீணாக்கி விட்டேனே என்று அப்படியே பதறி கதறி அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்கன்னு சொன்னோம்னா, அந்த சமுதாயம் இந்த மார்க்கத்தை எப்படி பார்த்திருக்கிறார்கள், கல்வி என்பது அவங்க எந்த அடிப்படையில் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். மார்க்கம் சொன்னோம்னா பின்பற்றுறது தான் மார்க்கம் அப்படிங்கிறத அவங்க விளங்கி இருக்கிறாங்க. கல்வியை தெரியாத மட்டும் மார்க்கம் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது எந்த கேள்வி கேட்டாலும் சரியா பதில் சொல்லுவாங்க அப்படிம்போம். மார்க்கத்தை தெரிவதில் என்ன புண்ணியம் இருக்கு? மார்க்கத்தை நம்ம முஸ்லிம்கள் தெரிந்திருப்பதை விட முஸ்லிம் அல்லாதவங்க நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்ன செய்வாரு, முஸஅப் பின் உமைருடைய வரலாற நாம பேசுறா கூட அவ்வளவு அழுக வர்ற மாதிரி பேச மாட்டோம். அவர் அப்படியே என்ன செய்வாரு, முஸஅப் பின் உமைருடைய வரலாற்றை பேசும்போது கண்ணீர் வர்ற மாதிரி பேசுவார். ஒரு மதுரை ஆதீனம் முன்னாடி ஒரு ஆதீனம் சாமியார் இருந்தார். அவர் குர்ஆன் வசனங்களை நிறைய சொல்லுவார், சூறாக்கள் அரபி மொழியோட ஓதுவார். அப்ப அவங்க மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. மார்க்கத்தை தெரிந்து விட்டால் அது சிறந்ததா? மார்க்கத்தை தெரிய வேண்டும், கண்டிப்பா தெரிய வேண்டும். எதற்காக மார்க்கத்தை தெரிய வேண்டும்? பின்பற்றுவதற்காக. நபியா நாயகம் சொல்றாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குகிறான். நம்ம மார்க்க கல்வியை தெரிய வேண்டும். தெரிவது எதற்காக? பின்பற்றுவதற்காக. அல்லாஹ் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க உடனே அறிஞர்கள்னா ஆலிம் சாக்க நினைச்சிடாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்தை தெரிகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும். அப்ப மார்க்கத்தை தெரிந்தால் அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும் என்றால், மார்க்கத்தை தெரிதல் என்பது எந்த அடிப்படையில் புரியுதா உங்களுக்கு? மார்க்கத்தை தெரிஞ்சா அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும். அப்ப மார்க்கத்தை தெரிதல் என்பதே மார்க்கத்தை பின்பற்றுவதுதான். மார்க்க இன்னமா யக்ஷல்லாஹ
மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அறிந்தவர்கள். ஒரு பெண்ணு வந்து அதிகமா மார்க்கத்தை தெரிய தெரிய அல்லாஹ்வுடைய பயம் அந்த பெண்ணுக்கு வரணும். ஒரு ஆண் அதிகமா மார்க்கத்தை தெரிய தெரிய அல்லாஹ்வுடைய பயம் அவனுக்கு வரணும். இவர் மார்க்கத்தில் அப்படி ஒரு ஏதாவது ஒரு மசாயில் பஞ்சாயத்து வந்தா போதும், அந்த ஹதீஸ் அப்படி இந்த ஹதீஸ் இப்படி ரொம்ப பிச்சு உதறுவார், சுபூத் இல்லாம வீட்டுல தூங்குவார். இவர் மசாயில் மார்க்க சட்டத்தை தெரிஞ்சு என்ன புண்ணியம், மார்க்க சட்டத்துக்காண்டி அவ்வளவு சண்டை போடுவாரு. நாங்கள் ஒரு மசாயிலுக்கு சண்டை போடணும் என்ன அர்த்தம்? ஒரு மூமினை வந்து ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கல் ஜசதில் வாஹித், ஒரு உடலை போன்றவன். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன். அந்த உடலை போன்று கட்டிடத்தை போன்று மூமினோடு நாம நட்பா இருக்கணும். ஆனால் ஒரு மூமினை வந்து இவர் பகைப்பார். எதுக்குப்பா பகைக்கிற? என் கருத்தை அவர் ஏத்துக்கல. சரிப்பா, உன் கருத்து என்ன? என் கருத்து இதுதான் என் கருத்து. சரி, உன் கருத்து அது, நீ அதை பின்பற்றியா? அவர் சொன்னா ஏத்துக்கணும். இவர் சுபு தொழாம தூங்குவாரு, ஐங்கால தொழாம தூங்குவாரு, எல்லா சினிமாவையும் பார்ப்பாரு, எல்லா ஹராமையும் செய்வாரு, மார்க்கம் தடுத்த எல்லா இடத்துக்கும் போவாரு. ஆனா இவர் வந்து நான் மார்க்கத்துக்காக நீ போராடுறேன்னு செய்வாரு, சண்டை போடுவார். இது தெரிஞ்சு மார்க்கத்தை தெரிஞ்சு வைத்திருப்ப என்ன புண்ணியம்? கையில வந்து ஒரு ஆளு கடுமையான தலைவலி இருக்குது, கையில வந்து தலைவலி மாத்திரை இருக்குது. அப்போ எனக்கு கடுமையா தலைவலிக்குதுங்க. சரி, என்னப்பா? என்கிட்ட மருந்து இருக்கு. கடுமையா தலைவலிக்குதுங்க, என்கிட்ட மருந்து இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஏதாவது புண்ணியமா? தலைவலிக்கு மருந்து இருக்குன்னா என்ன செய்யணும்? மாத்திரையை போட்டா தலைவலி குணமாகும். எங்க மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. எங்க மார்க்கம் ஒற்றுமையான மார்க்கம், எங்க மார்க்கம் அன்பான மார்க்கம், எங்க மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்காத மார்க்கம். சரிப்பா, நம்ம மார்க்கம் நல்ல மார்க்கம், நீ அதை பின்பற்றினாயா? இஸ்லாம் வந்து கணவன் மனைவி உரிய எல்லா பிரச்சனையும் தீர்வு சொல்லுது. இஸ்லாத்தை படி வாழ்ந்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படாது. ஓகே, எந்த மனைவி மார்க்கத்தை பின்பற்றுறாங்க? எந்த கணவர் மார்க்கத்தை கரெக்டா பின்பற்றுறாங்க? கணவனுக்கு நல்ல விஷயங்களை கட்டுப்பட வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய உத்தரவை எத்தனை பெண்கள் பின்பற்றுகிறார்கள்? மனைவியை அழகிய முறையில் கவனிக்க வேண்டும், நற்குணத்தோடு மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த இறை தூதருடைய வழிகாட்டுதலை எத்தனை ஆண்கள் பின்பற்றுகிறார்கள்? மார்க்கத்தில் தீர்வு இருக்கு. மார்க்கத்தை பின்பற்றினால் தானே குடும்பம் சொர்க்கத்திற்குரிய குடும்பமாக மாறும். மார்க்கத்தை பின்பற்றினால் தானே நாம் குடும்பத்தோடு நாளை சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நாம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் காலத்தில் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹீஹுல் புகாரில 7310வது செய்தியா பதிவு செய்யப்பட்டு, ஒரு நாள் சஹாபி பெண்கள்ல கொஞ்சம் பேர் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, தஹபர் ரிஜாலு பி ஹதீசிக், பெரும்பாலும் உங்க பயான்களை வந்து ஆண்கள் தான் கேட்கிறாங்க. ஏன்னா பெண்கள் ஐங்கால தொழுகைக்கு பள்ளிக்கு வர்றது கட்டாய கடமை கிடையாது. அவங்களுக்கு முடிஞ்சா வரலாம், வீட்டில் தொழுவது சிறந்தது. அப்ப பெரும்பாலும் உங்க பயான்களை ஆண்கள் தான் கேட்கிறாங்க. எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு என்று ஒரு இடத்தை சொல்லி, ஒரு நாளை சொல்லி, ஒரு இடத்தை சொல்லி, அந்த இடத்துல வந்து து அல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்ததை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். சஹாபி பெண்கள் மார்க்கத்தை அழகா வழங்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்லல? அல்லாஹ்வின் தூதரே ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லல. அல்லாஹ் மார்க்கம் என்பது அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி. அப்ப அந்த பெண்கள் அந்த மார்க்கத்தை வழங்கினதுனால, ரசூலுல்லாஹ் கல்வி அவங்களுக்கு போதிச்சதுனால, அந்த பெண்கள் சொல்றாங்க, து அல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்ததை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஒரு நாளை சொல்லி, ஒரு இடத்தை சொல்லி, இந்த இடத்துக்கு வந்துருங்க. சஹாபி பெண்கள்லாம் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போய் அல்லமஹுன்ன மிம்மா அல்லமஹுல்லா, நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை அந்த பெண்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன? அல்லாஹ்ட்ட இருந்து ரசூலுல்லாஹ்க்கு வஹீ செய்தி வந்திருக்கு. ஒரு பெண்ணு வந்து 3 குழந்தைகளை பெறுறாங்க. முதல் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பருவ வயது அடையிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை இறந்து போச்சு. சரி, ரெண்டாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பருவ வயது அடையிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை இறந்து போச்சு. மூணாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பருவ வயது அடையிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்போ ஒரு பெண்ணு வந்து 3 குழந்தைகளை பறிகொடுத்து விட்டால், அந்த குழந்தைகள் அந்த தாய் தந்தையருக்கு, அந்த பெண்ணுக்கு, மற்ற ஹதீஸ்கள்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு குழந்தைய உண்டாயி, கரு உண்டாயி, பெற்றெடுத்து, அதை சுமந்து
பெற்றெடுக்கிறதுங்கிறது சாதாரண தியாகம் கிடையாது, பெரிய தியாகம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது வஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர் குறித்து நாம் உபதேசம் செய்தோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், அவனுடைய தாய் சிரமத்தின் மீது சிரமப்பட்டு அவனை பெற்றெடுத்தாள். வஹம்லுஹு வஃபிசாலுஹு வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், அவனுக்கு 2 ஆண்டுகள் பாலூட்டி மறக்க செய்தாள். அனிஷ்குர்னி வலி வாலிதை, நீ எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. ஒரு தாய் குழந்தைய சுமந்து அவள் பெற்றெடுத்தல் என்பது சாதாரண ஒரு தியாகம் கிடையாது. இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த செல்போன் கலாச்சாரத்தினால நிறைய பெண்கள் புள்ள பிறதே வெறுக்கிறாங்க. புள்ள உண்டாயிட்டா செல்போன் பார்க்க முடியாது, எதுக்கு நம்ம அந்த மாதிரி சுதந்திரத்தை இழக்கணும். நிறைய குடும்பங்களில் பிரச்சனை என்னது, செல்போன் பெரிய பஞ்சாயத்தா பெரிய குழப்பமா நிக்குது. அப்போ அந்த அளவிற்கு ஒரு குழந்தையை பெற்று உருவாக்கி வளர்த்து அதை பறிகொடுத்தல் என்பது சாதாரண ஒரு தியாகம் கிடையாது. அப்போ ஒரு பெண்ணு அல்லாமல் நம்பிக்கை வச்சு அந்த துன்பத்தை பொறுத்துக்கிட்டா, மார்க்கத்துக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசாம இறை நம்பிக்கையோடு இருந்தால் அந்த அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் என்ன செய்யறான், சொர்க்கத்தை பரிசா கொடுக்குறான். அப்போ ஒரு பெண் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே 2 குழந்தைகளை பறிகொடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமா? நபிகள் நாயகத்துக்கு கொஞ்சம் தாமதிக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட வஹி செய்தி வந்திருக்கலாம், கொஞ்சம் தாமதிச்சு சொல்றாங்க, அவிஸ்னைன் அவிஸ்னைன் அவிஸ்னைன், 2 குழந்தையை பறிகொடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்கும். மற்ற சில ஹதீஸ்கள்ல 1 குழந்தையை பறிகொடுத்தா கூட இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப நபிகள் நாயகம் காலத்துல சஹாபாக்கள் மார்க்கத்தை தெரிஞ்சே மட்டும் இல்ல, பறி கொடுக்கும் பொழுது அதை அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பாருங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து நோய்வாய்ப்பட்டு இருக்குது. அபூ தல்ஹா எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் குழந்தை எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு தடவை அபூ தல்ஹா வெளியே போயிருக்கும் போது அந்த குழந்தை வஃபாத் ஆயிருது. எந்த தாயாவது குழந்தை வஃபாத் ஆயிட்டா கல் நெஞ்சத்தோடு இருப்பாங்களா? யோசித்து பாருங்க. சஹாபி பெண்கள் அப்படி இருப்பாங்களா? ஆனா உம்மு சுலைம் என்ன செய்றாங்க, வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, குழந்தையை நல்லா குளிப்பாட்டி கஃபன் பெற்று கஃபன் பொதிச்சு பாதுகாப்பாக வச்சிருங்க, அபூ தல்ஹாட்ட நான் சொல்ற வரைக்கும் யாரும் சொல்லாதீங்க சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, நல்ல தலை சீவி தன்னை அலங்கரித்து கணவர் வந்தார். கணவர் கேட்கின்றார், குழந்தை எப்படி இருக்கிறான்? அவங்க சொன்னாங்க, முன்பை விட நல்ல ராகத்தா இருக்கிறான். மௌத்தாயிட்டா எல்லாம் விடுதலை தானே. என்னத்த ஒரு ஆள் கேன்சர்ல அப்படி 24 மணி நேரம் வேதனையில் இருக்கிறாரு. எது வரைக்கும் வேதனை? மௌத்தாகிற வரைக்கும் தான் வேதனை. மௌத்தாயிட்டோம்னா எந்த வேதனையும் கிடையாது. அப்போ புள்ள ரொம்ப ராகத்தா இருக்கிறான். அபூ தல்ஹா விளங்கிறாரு, புள்ள நோய் நல்ல கஷ்டத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சாப்பிட்டுட்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் தாம்பத்தியம் நடக்குது. தாம்பத்தியம் எல்லாம் முடிந்த பிறகு உம்மு சுலைம் சொல்றாங்க, அபூ தல்ஹா அவர்களே, ஒரு ஆளு நம்ம கிட்ட அவங்களுக்குரிய ஒரு பொருளை அடமானமா தந்து வைக்கிறாங்க, அமானிதமா தந்து வைக்கிறாங்க. அமானிதமா தந்தவங்க அதை திருப்பி கேட்கும் போது நாம கொடுக்காம இருக்கலாமா? அப்போ அபூ தல்ஹா சொல்ற, அது எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அமானிதமா தந்தா நம்ம திருப்பி கொடுக்க தான் செய்யணும். அப்போ அல்லாஹ் நமக்கு பிள்ளைய அமானிதமா தந்தான், அல்லாஹ் அந்த பிள்ளை எடுத்துக்கிட்டான், நீங்க அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பார்த்து பொறுமை செய்யுங்கன்னு சொன்ன உடனே அபூ தல்ஹா துடிச்சு போயிடுறாரு. ஏன் துடிக்கிறாங்க? இந்த மாதிரி பிள்ளையுடைய ஜனாசா வீட்டில் இருக்கும்போது நம்ம தாம்பத்தியத்தை ஈடுபடுறார். ரசூலாட்ட அவங்க வேகமா கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபி காபிரி லயாலிக்குமா, அந்த இரவில் நேரத்தில் அந்த தாம்பத்தியத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்து விட்டான், ஒரு குழந்தையை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி பார்க்கல? அவங்க ஒரு கல் நெஞ்சமா பார்க்கல, ஈமானுடைய உயர்ந்த படித்தரமாக பார்த்தார்கள். சஹாபி பெண்கள் மார்க்கத்தை தெரிந்தார்கள், மார்க்கத்தை தெரிந்து அதை பின்பற்றினார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஒரு தடவை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்களுக்கு முதல் கணவர் யாருன்னு சொன்னோம்னா அபூ சலமா.
அபூ சலமா மௌத்தான பிறகுதான் உம்மு சலமா ரசூலா கல்யாணம் முடிக்கிறாங்க. இந்த உம்மு சலமா அபூ சலமாவுடைய வாழ்க்கை என்னன்னா, கணவன் மனைவியாக ஹிஜ்ரத் செய்து வந்த முதல் குடும்பம் எந்த குடும்பம்னு சொன்னோம்னா உம்மு சலமா அபூ சலமா குடும்பம் தான். கணவன் மனைவி அவங்க ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. அப்போ மதீனாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அபூ சலமா மௌத்தாயிடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்ல இருக்கிறோம், எல்லாமே அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்தோம், அல்லாஹ்ட்ட தான் நம்ம திரும்பி போக போறோம் என்று அந்த வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹு மஹ்ஜூர்னி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நீ கூலி வழங்குவாயாக, அதை விட சிறந்த பிரதி உபகாரத்தை ஏற்படுத்துவாயாக. இந்த துவாவை ஓதுனா, அல்லாமல் நம்பிக்கை வச்சு ஓதுனா அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை விட சிறந்த ஒரு பரிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருந்தாங்க. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, ரசூல்லா சொன்ன இந்த துவாவை ஓதுறாங்க அபூ சலமா மௌத்தான பிறகு. ஆனால் அவங்களுக்கு ஒரு எண்ணம், அவங்களுடைய பார்வைப்படி சஹாபாக்கள்ல அபூ சலமாவை விட சிறந்த கணவர் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஒரு சிறந்த வாழ்க்கையை கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த துவா ஓதிக்கிட்டே அவங்க நினைக்கிறாங்க, ரசூல்லா பத்தி அவங்களுக்கு கற்பனை செய்ய முடியாதுல்ல. அவங்க நினைக்கிறாங்க, அபூ சலமா விட சிறந்த மனிதர் இந்த மதீனாவில் யார் இருக்க முடியும். இத்தா காலம் முடிவடைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவை பெண் கேட்டு அனுப்புகிறார்கள். அப்போ உம்மு சலமா சொன்னாங்க, நான் அபூ சலமாவை விட சிறந்த மனிதர் இல்லை நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ரசூலுல்லாஹ் எந்த மனிதரை விட உலகத்தில் வேறு சிறந்த மனிதர் கிடையாதோ அந்த நபிகள் நாயகத்தையே எனக்கு அல்லாஹ் கணவராக்கி தந்தான். இதை ஈமான், இதை ஈமான். சஹாபாக்கள் எப்படி அவங்களுக்கு கல்வி ஊட்டப்பட்டது, சஹாபி பெண்கள் எப்படி மார்க்கத்தை வழங்கி இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது, படம் பிடித்து காட்டுகிறது. நான் ரொம்ப இழுக்க விரும்பலை, இன்னும் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு கொண்டு வந்து விடுகிறேன். சஹீஹுல் புகாரில 1280வது செய்தியா பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுடைய சகோதரர் அபூ சுஃபியான், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சுஃபியான் மரண செய்தி உம்மு ஹபீபாக்கு வருது. 3 நாள் கழித்து அவங்க என்ன செய்றாங்க, நறுமண பொருளை வரவழைத்து அதை தன் கன்னத்தில் தேய்ச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் இப்படி செய்யாம இருந்திருக்கலாம், நான் இதை ஏன் செய்தேன் தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் யார் மரணித்தாலும் 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. யார் மௌத்தாயிட்டாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, நம்ம வாப்பா மௌத்தானாலும் சரி, அம்மா மௌத்தானாலும் சரி, அண்ணன் நபி மௌத்தானாலும் சரி, யார் மௌத்தானாலும் 3 நாளை கவலையா இருக்கலாம். நீங்க அல்லாமல் நம்பிக்கையில கவலை இல்லாமலே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அல்லது கவலைப்படுறீங்களா, முதல் நாள் கவலையோடு இருக்கலாம், 2வது நாள் கவலையோடு இருக்கலாம், 3 நாளை கவலையோடு இருக்கலாம் அதிகபட்சம். 4வது நாள் நம்ம வளமையான பணிகளை செய்ய ஆரம்பிச்சிடணும். மௌத்தா போயிட்டாங்களா சோர்ந்து இருந்தோம்னு சொன்னோம்னா அது சரி கிடையாது. கணவனுக்காக தவிர, கணவனுக்காக மட்டும் ஒரு பெண் என்ன செய்யணும், 4 மாதம் 10 நாட்கள் இத்தா அனுஷ்டிக்கணும், துக்கம் அனுஷ்டிக்கணும். வேற யாரு மௌத்தானாலும் 3 நாளைக்கு மேல் கவலையோடு இருக்கக்கூட நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்காகத்தான் அபூ சுஃபியான் மௌத்தா போய் 3வது நாளைக்கு நான் நறுமணத்தை கொண்டு வந்து தேய்ச்சிக்கிட்டேங்கிறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையை பாருங்க. இன்னைக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க, யாரா இறந்து போயிட்டாங்கன்னா ஒப்பாதி வைக்க கூடாதுன்னு சொல்லி. அந்த ஹதீஸ் நல்ல தெரியும் போது நம்ம முஸ்லீம் பெண்களை பாருங்க, யாரா மௌத்தாயிட்டுனா ஒப்பாதி வச்சு அழுவையா, வாப்பா நீ போயிட்டிய, நீங்க அப்படி செஞ்சீங்களே, அல்லாஹ்க்கு இறக்கம் இல்லையா, அல்லாஹ் கண் இல்லையா, உங்களை போய் அல்லாஹ் எடுத்துட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க போய் சொன்னா கூட அவங்களுக்கு என்ன கவலை தெரியுமா, நான் ஒப்பாதி வச்சு அலாட்டா நாளைக்கு ஊரில் உள்ளவங்க கூட பேசிடுவாங்களாம். இன்னும் பாருமா எவ்வளவு நெஞ்சு அழுத்தம், பெத்த கட்டின கனவு மௌத்தா போய் கிடக்குறான், கொஞ்சம் கூட அழாம இருக்கிறாங்களே. ஊருக்கு பயம், அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, யாருக்கு பயம்? ஊருக்கு பயம்.
ஊருக்கு பயந்தா நாளைக்கு ஊர் வந்து காப்பாத்துமா? வாப்பா மௌத்தாயிட்டாரு, பிள்ளைங்கள்லாம் வாப்போ வந்து ஷிர்கான வார்த்தைகளை சொல்லி, அல்லாஹ் கண்ணில்லையா, அல்லாஹ் எங்க வாப்பாவை நீ தூக்கிட்டிய, ஏன் வாப்பா மௌத்தாயிட்டா அதை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் தரமாட்டானா? அல்லாஹ்வால் தர முடியாதா? எத்தனை பேர் அனாதையா அந்த உலகத்தில் இருந்தாங்களே, பெத்து போட்டோன்னு தாய் தகப்ப மௌத்தாயிட்டாங்க, அந்த பிள்ளைகள்லாம் வளர்ந்து நல்ல நிலையை அடையலையா? அப்போ ஒரு முஸ்லிம் வந்து மார்க்கத்தை தெரிந்தால் அதை பின்பற்ற வேண்டும். அவநம்பிக்கையான வார்த்தையை துன்பத்தின் போது சொல்லக்கூடாது. அப்ப இன்றைக்கு ஊருக்கு பயந்து, சொந்த பந்தங்களுக்கு பயந்து ஒப்பாரி வைக்கிறது பார்க்கலாம். அழலாம், யாராவது மௌத்தாயிட்டா எவ்வளவு நாள் கண்ணீர் வடிக்கலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது? ஒப்பாரி வைக்க கூடாது. ஒப்பாரி வைப்பது அது ஒரு பெரும் பாவம். நபிகள் நாயகம் குஃபூர் என்று என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? மார்க்க கல்வி என்பது அது வெறுமனை தெரிந்து கொள்வதற்கு அல்ல, பின்பற்றுவதற்கு தான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார்? யார் குர்ஆனை தானும் கற்று மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர். குர்ஆனை எதுக்கு படிக்கிறோம்? குர்ஆனை படிக்கிறது பின்பற்றுவதற்காக. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னமின் அஸ்ராத்தி ஸா, கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல ஒன்று ஐ யுர்ஃபஅல் இல்ம், மார்க்க கல்வி மக்கள்கிட்ட இருந்து எடுபட்டு போயிடும். வ யஸ்புத்தல் ஜஹில், அறியாமை அப்படியே வேரூன்றி விடும். மார்க்க கல்வி போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அறியாம வந்துடும். அறியாம வந்தா என்ன ஆகும்? வ ஐ யுஷ்ரபல் ஹம்ர், மது அருந்தப்படும். மது அருந்தப்பட்டா என்னவாகும்? வ எலுகர ஜினா, விபச்சாரம் பகிரங்கமாயிரும். யார் யாரோட போனாலும் யாருக்கும் உரைக்காது. மார்க்கத்து உலகத்தில் விபச்சாரம் அப்படியே போயிடும். அப்போ சமுதாயத்தில் வந்து மதுவினால் ஏற்படக்கூடிய கேடுகள் நுழையாமல் இருக்க வேண்டும் என்றால், விபச்சாரம் சமுதாயத்துக்குள்ள வராமல் இருக்க வேண்டும் என்றால் மார்க்க கல்வி அவசியம். மார்க்க கல்வி அவசியம் என்றால் மார்க்கத்தை வெறுமனை தெரிந்து கொள்வதல்ல, மார்க்கத்தை தெரிந்து பின்பற்றக்கூடிய கல்விதான் மார்க்கத்துடைய அடிப்படையான கல்வி, உண்மையான கல்வி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்கின்றான், யூத்தில் ஹிக்மத மையஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு ஞானத்தை, மார்க்க ஞானத்தை கொடுக்கின்றான். வமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்டவருக்கு ஏராளமான அருள் கொடைகள் வழங்கப்பட்டு விட்டது. ஏன்னா மார்க்க ஞானம் கிடைத்தால் அவன் என்ன செய்வான்? மார்க்கத்தை பின்பற்றுவான். அதே போல் நபிகள் சொல்றாங்க, மை யுர்தியுல்லாஹு பிஹி ஹைரன், யாருக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவனை மார்க்க விளக்கசாலியாக ஆக்குகிறான். ஏன் மார்க்க விளக்கசாலியானா அது ஏன் நல்லது? மார்க்கத்தை நாம் எந்த அளவுக்கு தெரிகிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதனால் அது நமக்கு நன்மையாகி விடுகிறது. அதே மாதிரி நபிகள் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கத்த அனு அமலுஹு குல்லு, ஒரு மனிதன் மௌத்தாயிட்டா எல்லாமே நின்று போய்விடுகிறது மூன்றை தவிர. இல்லாமல் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். அடுத்து இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனுள்ள கல்வி, வெறுமனை தெரிவதல்ல, கல்வியை கற்று அதை நாம் பின்பற்ற வேண்டும், பிற மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், வலதுல் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கமுடைய மகன். எனவே நாம் அல்லாஹ்ட்ட, இறைவா ரப்பி ஜித்னி இல்மா, எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. நாம எதை மார்க்க கல்வியாக தெரிகிறோமோ அதை கற்று, அதை சஹாபாக்கள் எப்படி நபிகள் நாயகத்திடமிருந்து மார்க்க கல்வியை கற்று பின்பற்றினார்களோ அதுபோன்று உண்மையான கல்வியை, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உண்மை மூமின்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் இருமல், அதனால இடையில கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் சரியாயிடும். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.